அம்னோ இளைஞர் பிரிவு கோரியபடி அம்னோ விலகிக் கொண்டாலும் ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் என்றும், ஆனால் அரசாங்கத்தின் தலைவிதி டிஏபி தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அரசாங்கம் தொங்கிக் கொண்டிருக்கும் என்றும் பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹசான் அப்துல் கரீம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அம்னோவின் 30 எம்பிக்கள் வெளியேறினாலும் ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து பெரும்பான்மையை கொண்டிருக்கும் என்றும், டிஏபி கட்சியின் 40 எம்பிக்கள் வெளியேறுவது 83 இடங்களை மட்டுமே கொண்ட ஒற்றுமை அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும், இது மக்களவையில் பெரும்பான்மைக்கு மிக குறைவு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் கீழ் அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று மாலை ஒரு முகநூல் பதிவில் அம்னோ இளைஞர் பிரிவு அரசாங்கத்தை விட்டு அம்னோ வெளியேற வேண்டும் என்று கூறியதை அடுத்து சாத்தியமான விளைவுகளை அவர் மதிப்பாய்வு செய்தார். அரசாங்கத்தில் தங்கள் கட்சிகளின் நிலைப்பாட்டை மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொடர்ந்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே மற்றும் டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் ஆகியோரின் நற்பெயர் ஊசலாடும் என்று அவர் கூறினார். அம்னோ இளைஞர் பிரிவின் அழைப்பு இருந்த போதிலும் அம்னோ அரசாங்கத்தில் நீட்டிக்க முடிவு செய்தால் அக்மால் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் என்றும், கட்சி கோரியபடி அடுத்த 6 மாதங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் கட்சியும் அரசாங்கத்தில் இருந்தால் லோக்கின் நற்பெயரும் டிஏபியின் நற்பெயரும் அழிந்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் இனி டிஏபியை மதிக்க மாட்டார்கள் என்று பாசிர் கூடாங்கின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். பக்கான் லூபோ சீனாவுக்கு செல்லும் வழியில் நேற்று மாலை 4 மணி அளவில் மோட்டார் சைக்கிள் சாலையில் இருந்து விலகிச் சென்று மோதியதில் மாரா தொழில்நுட்ப கல்லூரியின் 2 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 19 வயது இஸ்மாவானி ஹூஸ்னா இஸ்மாயில் மற்றும் 19 வயது நூர் ஐன்ஸ் ரைசியா ஜஹ்ரைன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ரெம்பாவ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹசானி ஹுசைன் தெரிவித்தார். இருவரும் யுஐடிஎம் ரெம்பாவ் வளாகத்தில் டிப்ளமா மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சுமூகமாக பயணித்துக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் அவர்கள் ஒரு வளைவை அடைந்த போது இஸ்மாவானியை ஒட்டிச் சென்ற யமாஹா என்விஎக்ஸ் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டில் சறுக்கி ஒரு தடுப்புச் சுவரில் மோதியதாக நம்பப்படுகிறது என்று ஹசானி கூறினார். வரவிருக்கும் தைப்பூச விழாவை ஒட்டி 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பினாங்கு இந்து அறநிலைய வாரிய துணைத் தலைவர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை விழா நடைபெறுவதால் பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டம் உச்சத்தை எட்டும் என்று அவர் கூறினார். சென்னை பினாங்கு நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கி உள்ளதால் இந்தியாவிலிருந்து பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பாக தண்ணீர்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தை அடைய சிறப்பு போக்குவரத்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 60 பேர் இச்சேவையின் மூலம் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொருளாதாரம், கல்வி மற்றும் நிறுவன சீர்திருத்தம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புதிய ஆண்டின் முதல் வேலை நாளான இன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் இதனை தெரிவித்தார். பிரதமர் துறை ஊழியர்களுக்கான மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றும் போதும் தனது புதிய ஆண்டு உரையை வழங்கும் போதும் இந்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று அவர் கூறினார். இதற்கு முன் பிரதமர் தலைமையில் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், அதில் பல அவசரமான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் அந்தோனி லோக் தெரிவித்தார். தொழில் முனைவோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அவை வணிகச் சூழலை பாதிக்கக்கூடும். குறிப்பாக வரி மீளளிப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து தீர்வுகள் அறிவிக்கப்படும். இப்பிரச்சனைகளை சமாளிக்க நேர்மறையான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக அந்தோனி லோக் கூறினார். டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளருமான அந்தோனி லோக் நேற்று நடைபெற்ற மலாக்கா டிஏபி மாநாட்டை திறந்து வைத்த போது இதனை தெரிவித்தார். மேலும் புதிய ஆண்டை முன்னிட்டு நாட்டின் மற்றும் அரசின் முக்கிய திசை நிர்ணயத்தை பிரதமரின் உரை எடுத்துரைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிங்கப்பூர் பதிவு எண்ணை கொண்ட ஒரு காரில் மானிய விலை RON 95 பெட்ரோல் நிரப்பப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் அந்த வாகனத்தின் உரிமையாளர் சிங்கப்பூரின் நிரந்தர குடியுரிமையாளர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. காரின் எண் பலகை கருப்பு டேப்பால் மறைக்கப்பட்டிருந்ததாகவும், பதிவு எண் மாற்றம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூலாய் காவல்துறை தலைவர் தான் செங்லி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி உள்ளது. வெளிநாட்டு பதிவு வாகனங்களுக்கு RON 95 பெட்ரோல் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் விதிமீறல் நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கோலாலம்பூர் பெசூட் பாலத்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட சாலை விபத்தில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை 3:30 மணி அளவில் 2 வாகனங்கள் மோதியதாக தகவல் கிடைத்தது. இதில் 51 வயது அட்னான் வியாரஹிங் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பின்னிருக்கையில் பயணித்த 48 வயது மனைவி காயமடைந்தார் என்று பெசூட் மாவட்ட இடைக்கால காவல் தலைவர் டிஎஸ்பி முகமது சானி முகமது சலே தெரிவித்தார். இரட்டை கோட்டில் முந்திச் செல்ல முயன்ற போது அவர் ஓட்டிய மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த மஸ்டா காருடன் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.